ஹாய் ஐம் ROCKY ராக்கி. ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட எல்லாருமே இருமைகள் அப்படின்ற வார்த்தையை கேள்விப்படாமல் இருந்திருக்க மாட்டேங்க. இருமைகள் அப்படின்றது தான் மாயையோட ஊற்று, மாயையோட அடிப்படை இருமைகள் தான். நம்ம எல்லாமே இந்த உலகத்தில் இருமைகளில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் இந்த இருமைகள் பற்றி சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் இருமைகளை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோவே பாருங்கள், உங்களுக்கு இருமைகள் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஆனால் இருமைகள் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு கூட மும்மைகள் அப்படின்ற ஒன்று இருக்குது. அதை நீங்கள் பெருவாரியாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த உலகத்தில் மும்மைகளும் இருக்குது. இந்த உலகத்தில் பலவிதமான மும்மைகள் இருக்குது. அந்த மும்மைகளில் முக்கியமானது 3 தான். இந்த 3 மும்மைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வாழ்க்கையோட அடிப்படை. அது என்னன்னா, இயற்கையோட முக்குணங்கள், வினைகளோட 3 வகைகள், மனிதர்களில் 3 வகையினர். இந்த 3ஐயும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் முக்கியமான 3 மும்மைகள் அப்படின்றது. இப்போ முதல்ல நம்ம பார்க்க போனால் இயற்கையோட 3 குணங்களை பார்க்கலாம். இந்த இயற்கை முழுவதும் 3 குணங்களால் நிறைந்திருக்குது. அது என்னன்னா சத்வம், ராஜசம், தாமசம். இது பகவத்கீதையில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ சத்வகுணம் அப்படின்றது அமைதியை குறிக்கிற குணம், ராஜசம் அப்படின்றது ஆட்சியை குறிக்கிற குணம், தாமசம் அப்படின்றது ஒரு சோம்பலை குறிக்கிற குணம். இப்போ பகவத்கீதையில் கடைசி 2 அத்தியாயங்களில் பகவான் கிருஷ்ணர் இந்த 3 குணங்களை பற்றி தெளிவாக விளக்கி சொல்கிறார். நல்லது கெட்டதை பிரித்து பார்க்குறவன் சாத்வீகன், நேர்மையற்ற உழைப்பில் நாட்டம் கொண்டவன் ராஜசன், நல்லதை கெட்டதாகவும் கெட்டதை நல்லதாகவும் கருதி தனக்கும் தீமையை செஞ்சுக்கிட்டு பிறருக்கும் தீமையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் தாமசன். இந்த 3 பேர்த்த நீங்கள் நல்லா பிரித்து பார்க்கணும். சாத்வீகன், ராஜசன், தாமசன். இந்த 3 பேர்த்த நான் சொன்ன வகையில் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா எல்லா மனிதர்களையும் அடையாளம் காண முடியும் உங்களால். இப்போ ராஜச குணத்தை பிரதானமாக கொண்டு தான் ஒவ்வொரு பிறப்பும் இந்த உலகத்தில் ஏற்படுது. இந்த ராஜச குணம் அப்படின்றது சாத்வீக குணத்தோட ஆட்சிக்கு உட்பட்டு செயல்படணும். மாறா தாமச குணத்தோட ஆட்சிக்கு உட்பட்டு செயல்பட்டால் அது மிகப்பெரிய நாசத்தை விளைவிக்கும். இதை நான் உங்களுக்கு எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, எல்லா குழந்தைகளுமே இங்கே ராஜச குணத்தோடு தான் பிறந்திருக்குது. அதனுடைய அளவு குழந்தைக்கு மாறுபட்டிருக்கும். இப்போ ராஜச குணத்தோட நிலைமைகளை பல பிரிவுகளாக நம்ம பிரித்து பார்க்கலாம். சத்வகுணத்துக்கு பக்கத்தில் இருந்தால் அந்த குழந்தை சிறந்தவர்களாக வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தாமச குணத்துக்கு பக்கத்தில் இருந்தால் அதனுடைய நிலை கொண்ட அந்த குழந்தை கொஞ்சம் அதிக கவனத்தோடு வளர்க்க வேண்டிய குழந்தையாக இருக்கும். அப்போ தான் சத்வகுணத்தை அதனால் அடைய முடியும். இல்லைனா தாமச குணத்தில் அது இறங்கிடும். நல்ல பெற்றோர், நல்ல ஆசிரியர், நல்ல சமூகம், இதில் ஏதானும் ஒரு 2 கிடைச்சா மட்டும்தான் அந்த குழந்தை சாத்விக குணத்துக்கு போகும். இல்லைனா தாமச குணத்தில் இறங்கிடும். கீழ்நிலையில் இருந்தாலுமே சத்வத்தை நோக்கி குழந்தைகள் அது முன்னேறி போகும். அதுக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா, நல்ல பெற்றோர் கிடைக்கணும், நல்ல ஆசிரியர் கிடைக்கணும், நல்ல சமூகம் கிடைக்கணும். எந்த நல்ல சூழலும் கிடைக்கப்பெறாத குழந்தைகள் சத்வகுணத்தை நெருங்கி பிறந்தாலும் அது படிப்படியாக கீழே இறங்கி தாமச குணத்தை அது பெற்று அதனுடைய வாழ்க்கையை வாழும். இந்த 3 குணங்களுக்கும் இன்னொரு முக்கியமான காரணியாக விளங்குறது உணவு. இதை பற்றியும் கீதையில் தெளிவாக விளக்கப்பட்டிருக்குது. இப்போ ரசமுள்ள உணவு, பசையுள்ள உணவு, மிதமான ருசி கொண்ட உணவு, இது சத்வகுணத்தை வளர்க்கும். கசப்பு, புளிப்பு, உவர்ப்பு, அதிகமான காரம், இதெல்லாம் ரஜோகுணத்தை வளர்க்கும். அதே போல் தூய்மையற்ற உணவு, பழைய உணவு, கெட்டுப்போன உணவு, துர்நாற்றம் வீசக்கூடிய உணவு, இதெல்லாம் தமோ குணத்தை உங்களுக்குள்ளே வளர்க்கும். இதுதான் கீதை சொல்லப்படுற இந்த 3 வகையான உணவுகள். அதே மாதிரி இந்த முக்குணங்களுக்கு இது இல்லையா, இந்த முக்குணங்களை பொறுத்து தான் நீங்கள் செய்கிற வேலையோட தன்மையும் அமையும். 18வது அத்தியாயத்தில், கீதையோட 18வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா, அதை நம்ம செயல்களை கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த கர்மத்தை 3 வகையாக அது சொல்லுது. சாத்வீக கர்மம், ராஜச கர்மம், தாமச கர்மம் அப்படின்னு 3 வகையாக பிரித்து சொல்லுது. இதில் அதாவது பலனை எதிர்பார்க்காம ஒரு கர்மம் செய்கிறாங்க இல்லையா,
அந்த பலன் மேலே எந்த ஒரு பற்றும் வைக்காமல் செய்கிற கர்மம் அப்படின்றது சாத்வீக கர்மம் அப்படின்னு சொல்லலாம். அதே அந்த பலன் மேலே ஆசைப்பட்டு, ஆசை அப்படின்றது அகங்காரத்தால் செய்யப்படுறது. இந்த ஆசை அப்படின்ற அகங்கார பொருளை வச்சு ஒரு நோக்கமாக வச்சு செய்யப்படுற கர்மம் அப்படின்றது ராஜச கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. விளைவுகளை நினச்சி கூட பார்க்காம, யாட நம்ம இதை செய்யலாம், இதனால் என்ன வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு விளைவுகளை நினச்சி கூட பார்க்காம செய்கிறது தாமச கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் செய்கிற தவமும் தானமும் கூட இந்த 3 குணங்களை பொறுத்து தான் அது அமையும். இப்போ பயனை விரும்பாத தவம் அப்படின்றது சாத்வீக தவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தவம் தான் ஒருத்தனுக்கு இறையருளை பெற்றுத்தரும். அதே போல் இந்த உலகத்தில் மட்டும், இந்த பூ உலகில், இந்த பௌதீக உலகத்தில் மட்டும் புகழை பெற்றுத்தரக்கூடிய தவம் அப்படின்றது ராஜச தவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இறையருளை பெறறதுக்கு கொஞ்சம் கூட உதவாது. இந்த பூமியில் வேணால் நீங்கள் புகழோடு வாழ்ந்துக்கலாம். இந்த தவத்தை வச்சு, ராட்சச தவத்தை வச்சு இந்த பூமியில் நீங்கள் பேர் புகழ் சுகபோகமாக வாழ்ந்துக்கலாமே தவிர இறையருள் இதனால் கிடைக்காது. அதே போல் தன்னையோ இல்லை பிறரையோ துன்புறுத்தி செய்யப்படக்கூடிய தவம் அப்படின்றது தாமச தவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒருத்தனுக்கு பாவத்தை அளிக்கும். இந்த தவத்தை நாம் செய்யாமல் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இறையருளை பெறுறதுக்கும் இது உதவாது, பௌதீக உலகத்தில் பேரும் புகழும் சுகபோகங்கள் அடைகிறதுக்கும் இது உதவாது. அதே போல் பெரும் பாவத்தை உங்கள்கிட்ட வந்து சேர்க்கும். இது மாதிரி இந்த 3 குணங்களை வச்சு தான் நீங்கள் செய்கிற தவமும் தானமும் கூட அமையும். இப்போது தவத்தை பற்றி நான் சொன்னேன். அதே போல் தானத்தையே நம்ம 3 வகையாக பிரிக்கலாம் இந்த குணங்களை வச்சு. இப்போ சாத்வீக தானம் அப்படின்றது தக்க இடத்துல தக்க சமயத்தில் யாருக்கு உதவி தேவைப்படுதோ அவங்களுக்கு கைமாறு கருதாமல் செய்யக்கூடிய தானம் அப்படின்றது சாத்வீக தானம் அப்படின்னு சொல்லப்படுது. தானத்தில் சிறந்த தானம் நிதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிதானமாக யோசித்து செய்யப்படுற தானமே ரொம்ப சிறந்ததாக நமக்கு அமையும், நமக்கு இறையருளை கொண்டு வந்து சேர்க்கும். அதே போல் தீயவருக்கு உதவி செஞ்சிங்கன்னா அவங்க செய்கிற தீமையில் உங்களுக்கும் பங்கு வரும். தீயவர்களுக்கு உதவி செய்கிறது நல்லவர்களுக்கு பாவம் செய்கிறத விட மிகவும் பாவகரமானது. அது மிகப்பெரிய பாவத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இதை நல்லா ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அதே போல் கைமாறு கருதி வருத்தத்தோடு செய்யப்படுற தானம் அப்படின்றது ரஜோதானம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உலக புகழை அது பெற்றுத்தரும், ஆனால் இறையருளை அது பெறறதுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு உதவி புரியாது. தகுதியற்றவர்களுக்கு இகழ்ச்சியோடு செய்யப்படுற தானம் அப்படின்றது தாமச தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகையான தானம் அதை செய்கிறவங்களுக்கு துன்பத்தை மட்டுமே தரும், இன்பத்தை ஒரு நாளும் இன்பத்தையும் புகழையும் கொண்டு வந்து சேர்க்காது, இறையருளையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்காது. அதனால் ஒருத்தர் செய்கிற கர்மம் தவம் தானம் அப்படின்ற இந்த 3மே சத்வகுணம் கொண்டதாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இறையருள் அப்படின்றது உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அது உலக புகழ் கூட உங்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கும். ஆனால் மாறா ரஜோகுணமாகவும் இருக்கக்கூடாது, தாமச குணமாகவும் இருக்கக்கூடாது. உங்களுடைய கர்மம் தவம் தானம் இது 3மே சத்வகுணம் நிறைந்ததாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக இறையருளை நீங்கள் பெறுறது உறுதி. இது முதல் மும்மைகள் அப்படின்றது. இப்போ 2வதாக நாம் பார்க்குறது 3 வகையான வினைகள். இது 2வது முக்கியமான மும்மைகள். இப்போ நான் சொல்கிற ஒரு வாசகத்தை நல்லா கவனிங்க. இறந்த கால வினைகள் நிகழ்கால வாழ்வாகுது, நிகழ்கால வினைகள் வருங்கால வாழ்வாகுது. ஓகேவா? இங்கே இறந்த கால வினைகள் அப்படின்னு நான் சொல்ல வர்றது முற்பிறவிகளில் நீங்கள் செஞ்ச வினைகள் இருக்குது இல்லையா, அதை தான் நான் சொல்ல வரேன். பல பிரிவுகளில் நாம் செய்கிற நல்வினை தீவினைகளோட தொகுப்பு சஞ்சிதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்து மதத்தில் மட்டும்தான் மறுபிரிவு நம்பிக்கை அப்படின்றது இருக்குது. இப்போ ஊழ் அப்படின்ற ஒரு வாசகத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊழ் அப்படின்றது ஒருத்தன் செஞ்ச நல்வினை தீவினை பயன்களை செஞ்சவனைக்கே போய் சேர்ற ஒரு நீதி தான் ஊழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஊழ்ன்றதுக்கு வேறொரு பொருள் சொல்லணும் அப்படின்னா இறைமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனால் வகுக்கப்பட்ட ஒரு முறை, அதாவது இறைவன் வகுத்த முறைப்படி நடந்துக்கிறது தான் ஊழ். அப்படி நடந்துக்கலனா ஊழல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊழ் கூட்டல் அல் ஊழல் இறைமுறை இல்லாத ஒரு நிலை. ரைட்டுங்களா? பொதுவாக இங்கே நம்ம பொதுவாக ஊழ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா வினை பயனை குறிக்கிறது. ஒரு வினைக்குதுன்னா அந்த வினையோட பயன்களை குறிக்கிறது நம்ம ஊழ் அப்படின்னு சொல்லுவோம். முற்பிரிவி வினைகள், முற்பிரிவி கர்மாக்கள், முற்பிரிவி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஊழ் அப்படின்றதுக்கு.
இப்போ முற்பிறவி அப்படின்றத மற்ற மதங்கள் வந்து ஏற்றுக்கலனாலும் இந்த பிறவியில் நாம் செஞ்ச வினைகளோட பலனை மறுபிறவியில் நாம் அனுபவிச்சே தீரணும் அப்படின்றத மற்ற மதங்களும் ஒத்துக்குது. இப்போது இம்மையில் நாம் விதைப்பதன் பலனே மறுமை அப்படின்னு திருக்குரான் சொல்லுது. எவர்கள் பாவத்தை சம்பாதிக்கின்றனரோ அவர்கள் தங்கள் வினைக்கு தக்க பலனை அடைந்தே தீருவார்கள் அப்படின்னும் திருக்குரான் சொல்லுது. அதே போல் மனிதன் எதை விதைக்கிறானோ அதன் விளைச்சலையே அறுவடை செய்கிறான் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் மனிதன் தான் செய்த பாவ செயலின் பிடியிலிருந்து தப்பவே முடியாது அப்படின்னு புத்த மத கொள்கை சொல்லுது. தானே தனக்கு பகைவனும் நட்டானும், தானே தனக்கு மறுமையும் இம்மையும், தானே தான் செய்த வினைப்பயன் துய்த்தலால், தானே தனக்கு கரி, தானே தன் வினைகளுக்கு சான்று அப்படின்னு இந்த அறநெறி பாட்டு சொல்லுது. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும், முன்னாடி பிறவியில் நம்ம செய்கிற செயல்களோட பலன்தான் நிகழ்கால வாழ்வாகுது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை ஒரு புராண சான்றின் மூலமாக நம்ம விளக்கணும் அப்படின்னா, புராண கதை ஒரு கதையில் வரும். இப்போ கௌதமி அப்படின்ற ஒரு அம்மையாரோட மகனை பாம்பு கடிச்சிருது. பாம்பு கடிச்சிருந்தனால அந்த பையன் இறந்து போயிடுறான். இதனால் கௌதமி வந்து ரொம்ப துன்பத்துக்கு உள்ளாகிறாங்க. ஐயோ பையன் செத்துட்டானே, நம்மளுடைய பையன் வந்து நம்மளை விட்டு போயிட்டானே அப்படின்னு ரொம்ப துன்பப்படுறாங்க. இந்த துன்பத்தை பார்த்த அர்ஜுனகன் அப்படின்ற ஒரு வேடன் என்ன பண்ணுறான்னா, இவங்களோட துன்பத்தை கொஞ்சமாவது நம்ம குறைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பாம்பை பிடிச்சி நம்ம அவங்க முன்னாடி கொன்னுட்டா அவங்களுடைய பாரம் கொஞ்சமாசம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அந்த பாம்பை பிடிச்சிட்டு வந்து இந்த அர்ஜுனகன் என்ன பண்ணுறான்னா கௌதமி கிட்ட நேராக போகிறான். போயிட்டு, ஏங்க நீங்கள் வந்து அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்கள் மகனை கொன்ன இந்த பாம்பை நான் கொன்னுடுறேன் அப்படின்னு அனுமதி கேட்குறான். அதுக்கு அந்த பாம்பு வந்து என்ன சொல்லுதுன்னா அர்ஜுனகன்கிட்ட வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து இந்த பையனை வேணும்னு நான் சாகடிக்கல, யமன் வந்து என்னை தோண்டினார், யமன் சொல்லி தான் நான் அந்த பையனை கடித்தேன், யமன் தான் இந்த பையன் சாகிறதுக்கான காரணம், என்னை விட்டுருங்க, என்னை சாகடிக்காதீங்க அப்படின்னு அந்த பாம்பு வந்து கெஞ்சுது. ஆனால் இருந்தாலும் அர்ஜுனகன் வந்து அவங்க முன்னாடி பாம்பை கொன்னுட்டா அவங்களுடைய துன்பம் வந்து பாரம் கொஞ்சமாவது குறையும் அப்படின்றதுனால அந்த பாம்பை கொல்றதுக்கு தான் அவன் ஆசைப்பட்றான். சரி, பாம்பு வந்து உருக்கமாக இன்னும் வேண்டுனதுனால யமனே அவங்க முன்னாடி தோன்றி, இந்த பாம்பு வந்து உங்கள் மகன் சாகிறதுக்கு காரணம் கிடையாது, உங்களுடைய மகன் முன்னாடி இப்போ முற்பிறவியில் பல பாம்புகளை அடித்து சாகடிச்சிருக்கிறான், அதனால் அதனுடைய விளைவாக அதனுடைய பலனாக இந்த பிறவியில் பாம்பு கடித்து இறக்குறது அவனுடைய விதி, அவனுடைய நியதி அப்படின்னு யமன் சொல்கிறாரு. உடனே அந்த பையன் சாகிறதுக்கு அவனுடைய முற்பிறவி பலன்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இந்த பாம்பு அப்படின்றது விடுவிக்கப்படுது. இது புராணம் சொல்கிற கதை. இது என்ன உணர்த்துது அப்படின்னா, முற்பிறவியில் செஞ்ச வினைகளோட பலன்கள் தான் இப்பிறவியில் உங்களுக்கு வாழ்வாக வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்றத இது உணர்த்துது. இந்த பிறப்பில், அதாவது இந்த பிறப்பில் தாம் செய்த வினையை பிறந்த பிறப்பால் அறிக அப்படின்னு அறநெறி பாடல் சொல்லும். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அப்படின்றத திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். உற்ற தொழில் நினைவு உரையில் இறைவனையும் உளவாம் ஒன்று ஒன்றால் அழியாது அப்படின்றது சைவ சித்தாந்த கொள்கை. அதாவது இந்த உடல் செய்கிற தொழிலாலும் மனதோட நினைவினாலும் சொல்லின் செயலாலும் நல்வினை தீவினைகள் ஏற்படுது அப்படின்றது இங்கே நியதி. இப்போ நல்வினை தீவினையாலையும் தீவினை நல்வினையாலையும் அழியாது, அது வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும், அதனுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டே தான் இருக்கும். புண்ணியமாம் பாவம் போம் போன செய்தவை மண்ணிற் பிறந்தார்க்கு வைத்த பொருள். இது வந்து ஒரு நல்வழி பாடல். ஒருத்தன் முற்பிரிவில் செஞ்ச பாவ புண்ணியமே அவன் மண்ணில் பிறக்கும்போது கொண்டு வரக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லுது. புண்ணியமாம் பாவம் போம் போன செய்தவை மண்ணிற் பிறந்தார்க்கு வைத்த பொருள் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தன் செஞ்ச நல்வினை தீவினைகளோட பலன்களை அவன் அனுபவிச்சே ஆகணும். அதை வெல்றதுக்கு ஒரு 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 செய்தி அங்கே சொல்லப்படலை. அதாவது வினைப்பயனை வெல்வதற்கு வேத முதலாம் அனைத்தாய நூலகத்தும் இல்லை அப்படின்ற ஒரு நல்வழிப்பாடல் சொல்லுது. ஒருத்தன் வினைப்பயனை போக்குறதுக்கு எந்த ஒரு வழியும் இல்லை, அவன் வந்து அவனுடைய வினைப்பயனை அனுபவிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லுது.
அதுதான் உலக நீதியாகவும் இருக்குது, இந்த பிரபஞ்ச நீதியாகவும் இருக்குது, இறை நீதியாகவும் இருக்குது. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. இது திருக்குறள் சொல்லுது. ஒருத்தனுக்கு இறப்பு வருது ஒரு தூக்கம் வர மாதிரி, பிறப்பு வர்றது ஒரு விழிப்பு வர மாதிரி அப்படின்றது, மறுபிறவி இருக்குது அப்படின்றத திருக்குறளும் உணர்த்துது, திருவள்ளுவரும் சொல்கிறாரு. ஸோ மறுபிறவி அப்படின்றது ஒன்று இருக்குது. அது முன்னாடி பிறவியோட உறக்கம், அந்த உறக்கத்துலேருந்து விழிக்கிறது மறுபிறவி ஆகுது. அப்போ முன்னாடி செஞ்ச வினைகள் பின்னாடி நம்மளை வந்து தாக்கும். இப்போ ஒருத்தன் ஒரு நாள் தூங்கிடுறான், ஒரு நாள் நைட்டு தூங்கிடுறான், அடுத்த நாள் கண் விழிச்சு எழுறான். அப்போ முன்னாடி நாள் செஞ்ச வினைகள்லாம் அவனை பாதிக்காமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக பாதிக்கும். அது சுகமோ துக்கமோ மகிழ்ச்சியோ சந்தோஷமோ ஆனந்தமோ எதுவாக இருந்தாலும் முன்னாடி செஞ்ச வினைகள் பின்னாடினாலும் வந்து நம்மளை தாக்கும். இடையில் இருக்கிற அந்த உறக்கம் அப்படின்றது அது மரணத்தை குறிக்கும். ரைட்டுங்களா? ஸோ இங்கே நான் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கோம். முற்பிரிவில் செஞ்ச வினைகள் அதனுடைய பலன்கள் வந்து இப்பிறவியில் உங்களுக்கு வாழ்வாக அமைஞ்சிட்ருக்குது. இப்பிரிவில் நீங்கள் செய்கிற அந்த செயல்கள் அப்படின்றது அடுத்த பிரிவில் உங்களுக்கு வாழ்வாக அமையும் அப்படின்றதும் உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கும், தெளிவாக புரிஞ்சிட்ருக்கும். இப்போ ஆகாமியம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த ஆகாமியம் அப்படின்னா, இப்போ சஞ்சிதம் அப்படின்ற ஒரு வார்த்தை நீங்கள் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த சஞ்சிதம் அப்படின்னா முன்னாடி பிரிவில் செஞ்ச நல்லதும் தீயதும் இதனுடைய பலன்களோட தொகுப்பு தான் சஞ்சிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த வேர்டை வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஆகாமியம் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரிவில் நீங்கள் செய்கிற நல்வினை தீவினைகளை குறிக்கிறது தான் ஆகாமியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் பிரார்த்தம் அப்படின்ற ஒரு டேம் இருக்குது. அந்த பிரார்த்தம் அப்படின்றது சஞ்சிதம் வினைகளோட தொகுப்புலேருந்து அந்த வினைகளுக்கான பலன்களை இந்த பிரிவில் அனுபவிக்கிறது தான் பிரார்த்தம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ சஞ்சிதம் அப்படின்னா முன்னாடி பிறவியோட நல்வினை தீவினைகளோட தொகுப்பு. ஆகாமியம் அப்படின்றது இந்த பிரிவில் நீங்கள் செய்கிற நல்வினை தீவினைகளோட தொகுப்பு. பிரார்த்தம் அப்படின்றது சஞ்சிதம் இருக்கு இல்லையா, அந்த சஞ்சிதத்திலிருந்து என்னென்ன பலன்களை இந்த பிறவியில் அனுபவிக்கிறீங்களோ அதுதான் பிரார்த்தம் அப்படின்றது. நீங்கள் நினைக்கலாம், இல்லை பல பேருக்கு இது தோணியிருக்கலாம், இந்த வினைகளையும் அதனுடைய பலன்களையும் பற்றி தெரிஞ்சிக்கும் போது தவறு செஞ்ச உடனே இறைவன் வந்து நம்மளை தண்டிச்சிடலாமே, அப்போ அதிக தவறுகள் வந்து நடைபெறாது, ஏன் இறைவன் வந்து நம்மளை தண்டிக்கிறதில்ல, உடனே தண்டித்தா நம்ம மேலும் மேலும் பல தவறுகள் செய்கிறதுலேருந்து நம்ம தப்பிக்கலாமே அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தோணும். ஆனால் தவறு செய்கிறவங்களை தவறு வந்து யார் செய்கிறாங்களோ அவங்கள இறைவன் வந்து உடனே தண்டிக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க வந்து திறந்துறதுக்கு ஒரு வாய்ப்பளிக்கிறான். இறைவன் அப்படின்றவன் அவங்க திறந்துறதுக்கு ஒரு வாய்ப்பளிக்கிறான். ஆனால் அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தாமல் விட்டுறோம் இல்லையா, அந்த விடுறது தான் பல பிரச்சனைக்கு இங்கே காரணமாக வந்து அமையுது. அதாவது ஒருத்தன் இறந்த பிறகு அவனுடைய வினைகள் விதியாக மாற்றப்படுது அல்லது விதியாக மாறுது. எந்த விதையை நாம் விதைக்கிறோமோ அதனுடைய விளைச்சலை தான் நாம் பெறுறோம். அதே மாதிரி எந்த வினைகளை நாம் செய்கிறோமோ அதனுடைய பயன்களை தான் நாம் பெறுறோம். இதில் வந்து நீங்கள் உறுதியாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். இதில் ஒன்றுமே செய்ய முடியாது, இதில் தப்பிக்கிறதுக்கு எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் இம்மையில் நீங்கள் செஞ்ச தவறுக்கு பரிகாரம் உண்டு. சஞ்சிதத்தில் உங்களுக்கு பரிகாரம் இல்லைனாலும் ஆகாமியத்தில் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்றது உண்டு. சஞ்சிதம் வினைகளுக்கு பரிகாரம் இல்லை. ஆனால் தீவிர பக்தியின் மூலமாக செய்யப்படுற வினைகள் மூலமாக அதனுடைய தீவிரத்தை உங்களால் குறைக்க முடியும். வினை துன்பத்தை தாங்கிற மனோசக்தியை உங்களால் பெற முடியும். பரிகாரம் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் இயற்கையில் சில நேரங்களில் மாறுபட்ட அதிசயங்கள் நிகழ்ந்துட்டு தான் இருக்குது. ஒரு அதிசயமான நிகழ்வை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, கல்கத்தாவில் ஒரு மிகப்பெரிய பணக்காரர், அவர்கிட்ட இல்லாத பணமே இல்லை, மிகப்பெரிய செல்வந்தர். ஆனால் அவருக்கு என்னென்னா உணவு குழாயில் ஒரு நோய் ஏற்பட்டுருது. உணவு குழாயில் நோய் ஏற்பட்டதுனால அவரால் வாய் வழியாக சாப்பிட முடியாது. அவருக்கு ஒரு டியூப் பொறுத்திடுறாங்க. அந்த டியூப் வழியாக திரவ உணவு கொடுக்கப்படுது. அந்த திரவ உணவுனால தான் அவர் உயிர் வாழ்கிறாரு. அந்த செல்வந்தருக்கு காஞ்சி பெரியவரை பற்றி கேள்விப்படுறாரு. அவருடைய நண்பர் வந்து காஞ்சி பெரியவரை பற்றி சொல்கிறாங்க அந்த செல்வந்தருக்கு. உடனே அந்த செல்வந்தர் வந்து காஞ்சி பெரியவரை சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஆனால் காஞ்சி பெரியவர்கிட்ட போய் சொல்லும்போது அவர் சந்திக்கிறதுக்கு அவர் விரும்பலை, தவிர்க்கிறாரு.
ஆனால் 2 பேர்த்துக்கும் பொதுவான ஒரு நபர் மூலமாக அந்த பெரியவரை சந்திக்கிறதுக்கு அந்த செல்வந்தர் முயற்சி பண்ணுறாரு. அதுக்கு காஞ்சி பெரியவர் வந்து அவருடைய அந்த சீடரை, அந்த நண்பரை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த செல்வந்தர் வந்து முற்பிரிவில் அவர் செஞ்ச தீவினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கிறாரு, அதுக்கு பரிகாரம்லாம் இல்லை. ஆனால் இருந்தாலும் ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கலாம். ஓலைச்சுவடிகளில் இருக்கிற 18 புராணங்களையும் பண்டிதர்களை வச்சு சரியாக இவங்க பதிப்பிக்க சொல்லலாம். அதுக்கான அதிகமாக பொருட்செலவு ஆகும். அந்த பொருட்செலவு எல்லாம் இவரே பார்த்துக்கின்னு இந்த பணியை சிறப்பாக செஞ்சுட்டா அது ஒரு பரிகாரம் செஞ்ச மாதிரி இருக்கும். அதை வேணால் நம்ம செஞ்சு பார்க்கலாம். அதை செஞ்சால் ஏதாவது மாற்றம் நிகழதா பார்க்கலாம் அப்படின்னு காஞ்சி பெரியவர் சொல்கிறாரு. இதை வந்து அந்த செல்வர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிறாரு. எல்லா செலவும் பொருட்செலவும் இவரே பார்த்து அந்த வேலையை முடிக்கிறார். அந்த வேலையை முடித்த ஒரு சில மாதங்கள்லேயே இந்த டாக்டர்ஸ் எல்லாமே மூக்கு மேலே விரல வைக்கிற மாதிரி வாய் வழியாக சாப்பிட தொடங்குறாரு. இப்போ பிரார்த்தனைகளுக்கு பரிகாரம் இல்லை தான் அப்படின்னு சொன்னாலும் இது வந்து ஒரு அற்புத நிகழ்வாக இது நடந்துச்சு. இப்போ திருவள்ளுவர் சொல்லுவார், ஓலையும் முப்பக்கம் காண்பர் அப்படின்னு வள்ளுவர் சொல்வார் இல்லையா, அந்த வாக்குக்கு இது எடுத்துக்காட்டாக இருக்குது இந்த நிகழ்வு. அதிசயங்கள் சில நேரத்தில் நடக்கும். இந்த பிறவியில் செஞ்ச தவறுக்கு பரிகாரம் இருந்தாலும் அது அவரவர் செஞ்ச வினையை பொறுத்து தான் அது அமையும். ஒரு மாணவன் வந்து அவன் ஒரு எக்ஸாமில் தேர்ச்சி பெறத்துக்கு 35 மதிப்பெண் வாங்கணும், ரைட்டா? அந்த 35 மதிப்பெண் வாங்க வேண்டிய இடத்துல 31 32 அவன் எடுத்திருந்தா அதை 35 மாற்றுறாங்க இல்லையா. சில டீச்சர்ஸ் வந்து திருத்தும் போது ஒரு 31 வந்துருச்சு, 32 வந்துருச்சு, அதை எப்படியாவது நம்ம 35 மாற்றி அந்த பையனை வந்து ஒரு பாஸ் பண்ணி விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா. இதுதான் சில நேரங்கள் நடக்கிற அதிசயம். ஆனால் 30 மதிப்பெண்ணுக்கும் குறைவாக அந்த பையன் வாங்கிட்டேன்னா அந்த டீச்சர்ஸ்க்கு அந்த மனசு வராது. இந்த பையனை 35 கொண்டு போகலாம் அப்படின்ற அந்த மனசு வராது. இது போல தான் இந்த வினைகளோட தீவிரம் வந்து அதிகமான பரிகாரங்களோ இல்லை ஆசீர்வாதங்களோ எதுவுமே இங்கே எடுபடாது. எதுக்கும் அந்த வினைகளோட தீவிரம் வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். ஒரு அளவுக்கு மேலே போயிட்டா உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் வேலைக்காகாது, பரிகாரங்களும் வேலைக்காகாது. ஆனால் அந்த வினைகளோட தீவிரம் குறைவாக இருந்தால் 31 32 எடுத்த மாணவன் எப்படி 35 மார்க்குக்கு போகிறானோ அதே போல் சில அதிசயமான நிகழ்வுகள் நிகழ்ந்து உங்களுக்கு அந்த வினைகளோட பலன்களில் அல்ல அந்த வினைகளோட தீவிரத்தன்மையில் கொஞ்சம் வந்து தீவிரம் வந்து கம்மியாகலாம். ஒரு அழகான அறநெறி பாடல் இருக்குங்க. அதாவது அடுத்தவங்களுக்கு நாம் வந்து துன்பத்தை விளைவிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கின்னு நமக்கு நாமே அதன் மூலமாக துன்பத்தை வந்து ஏற்படுத்திக்கும். இதை வந்து அழகாக சொல்லும். அதாவது பிறர் இன்னா செய்தலின் பேதமை இல்லை, பிறர்க்கு இன்னாது என்று பேரிட்டு தனக்கு இன்னா வித்தி விளைத்து வினை விளைப்ப காண்டலின் பித்தும் உளவோ பிற அப்படின்னு சொல்ல அந்த பாட்டு. இது என்ன சொல்லுதுன்னா, அடுத்தவங்களுக்கு நம்ம துன்பம் செய்கிறதா நினச்சிக்கிட்டு ஒரு செயலை செய்வோம். ஆனால் அது மூலமாக அவங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு அவங்களுக்கு நன்மைகளாக முடிஞ்சு நமக்கு பெரும் துன்பம், நம்ம எதிர்பார்த்ததை விட பெரிய துன்பமாக வந்து சேரும் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லும். இது ஒரு அழகான இதாக இருக்குது. ஒரு அழகான ஒரு தகவலை சொல்லும். இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்க. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு அந்த மூவகை வினைகள், அந்த வினைகள் வந்து நம்ம வாழ்க்கையில் எப்படி பாதிக்குது, அதாவது சஞ்சிதம், ஆகாமியம், பிரார்த்தம் அப்படின்ற இந்த 3 வகையான வினைகள் வந்து எப்படி ஒருத்தருடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துது, அது எப்படி நிகழ்கால வாழ்வு அமையுது, அது எப்படி எதிர்கால வாழ்வு அமையுது, அதை போக்குற பரிகாரங்கள், அதை மட்டுப்படுத்துகிற பரிகாரங்கள், இதை பற்றியெல்லாம் சில அறிவுகள் உங்களுக்கு வந்திருக்கும். இது முக்கியமான 2வது வகையான மும்மைகள் அப்படின்றது. இப்போ 3வது மும்மைகளாக முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 3 வகையான மனிதர்கள் பற்றின அறிவு உங்களுக்கு இருக்கணும். இந்த 3 வகையான மனிதர்களை நீங்கள் இந்த உலகத்தில் கண்டுபிடிச்சி யாரை பார்த்தாலும் அவங்க இந்த 3 வகையான மனிதர்களில் எந்த வகையில் வராங்க அப்படின்றத உடனே நீங்கள் வந்து முடிவு பண்ணி அதுக்கு தகுந்தாற் போல் அவங்கக்கிட்ட பேசணும், நடந்துக்கணும், இதெல்லாம் நீங்கள் செயல்படுத்தணும். ஸோ அப்போ தான் இந்த உலகத்தில் நீங்கள் செம்மையான வாழ்வு வாழ முடியும். அதுக்கு 3 வகையான மனிதர்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது மனிதர்கள் பேசுகிறத வச்சு நாம் மனிதர்களை 3 வகையாக பிரிக்கலாம். உத்தமர், மத்தியமர், அதமர் அப்படின்னு 3 வகையை நம்ம பிரிக்கலாம். இப்போ ஒரு மனுஷன் வந்து அவனுடைய வாழ்க்கையில் சரியாக கடமையை செஞ்சிட்ருக்கான்னு வச்சுக்க, அவனுக்கு அளவான பேச்சு ரொம்ப ரொம்ப அவசியம். இதை மனசில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கபீர்தாசர் ஒரு தகவலை சொல்லுவார், ஒரு விஷயத்தை சொல்லுவார். பூரண மௌனத்தையும் வளவலன்னு பேசுகிற பேச்சையும் கபீர்தாசர் ஒன்றா தான் பார்ப்பார், தனித்தனியாக பிரித்து பார்க்க மாட்டார்.
ரைட்டுங்களா? சரி, வாங்க விஷயத்துக்கு வரலாம். இப்போ உத்தமர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க கருத்துக்களை விவாதிப்பாங்க. கருத்துக்களை மட்டும் விவாதிப்பாங்க. இப்போ வேதாந்தம், கல்வி, அரசியல், சட்டம், இலக்கியம் இது மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி எது எது முன்னேற்றத்துக்கு நமக்கு பயன்படுமோ அந்த கருத்துக்களை பற்றி மட்டும் விவாதம் செய்வாங்க. அப்படி செய்கிறது மூலமாக அவங்களுக்கும் நன்மை ஏற்படும், இந்த சமூகத்துக்கும் நன்மை ஏற்படும். இப்படி இருக்கிறவங்க தான் உத்தமர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ உத்தமர்கள்னால் யார்? எது எது முன்னேற்றத்துக்கு தேவைப்படுதோ, அது தனக்காக இருந்தாலும் சரி, சமூகத்துக்காக இருந்தாலும் சரி, வேதாந்தம், கல்வி, அரசியல், சட்டம், இலக்கியம், இல்லை தகவல்கள், செய்திகள் எதாக இருந்தாலும் சரி, முன்னேற்றத்துக்கு உதவுதோ, எது எது முன்னேற்றத்துக்கு உதவுதோ, சரியான கருத்தோ அதை பற்றி மட்டும்தான் விவாதம் செய்வாங்க. இவங்க உத்தமர்கள். ரைட்டா? அடுத்து மத்தியமர்கள் அப்படின்னு கேட்குது இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பொதுக்கூட்டம், அரசியல் பேரணி, சினிமா நிகழ்ச்சி இதை பற்றி மட்டும் விவாதம் செய்வாங்க. இந்த விவாதத்தால் எந்த நன்மையுமே ஏற்படாது, காலம்தான் விரயமாகும். இந்த வகை விவாதத்தை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தவிர்க்கிறது தான் நல்லது. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப சேஃப். இவங்களை மத்தியமர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொதுக்கூட்டத்தை பற்றி பேசுவாங்க, அரசியல் பற்றி பேசுவாங்க, சினிமா நிகழ்ச்சி, இந்த நடிகை கூட பழகிறாங்க, இந்த நடிகருக்கு இவ்வளோ சம்பளம், இந்த அரசியல் தலைவர் இந்த பிரச்சனையில் மாட்டிட்டார், இந்த ஊழலில் மாட்டிட்டார், இல்லை இந்த பொதுக்கூட்டத்தில் இந்த மாதிரி பிரச்சனை நடந்துருச்சு, இந்த மாதிரி ஒரு பொண்ணோட இடுப்பு பிடிச்சி கிள்ளிட்டாங்களா இந்த அரசியல் நிகழ்வுகள் அப்படின்னு இந்த அரசியலை பற்றியும் பொதுக்கூட்டங்களை பற்றியும் சினிமாக்களை பற்றியும் இல்லை தேவையற்ற இந்த இப்போ சமூக பிரச்சனைகளை பற்றி மட்டும் பேசுவாங்க. இவங்க மத்தியமர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ரைட்டுங்களா? அவங்களுக்கு மத்தியமர்கள் அப்படின்ற பேர். இப்போ அதமர்கள்னு ஒரு கேடர் இருக்காங்க இல்லையா, அதமர்கள் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா மனிதர்களை பற்றியும், அதாவது மனிதர்களுடைய அவங்களுடைய குணநலன்களை பற்றி பேசுவாங்க. அதுலேயுமே முக்கியமாக ஒவ்வொருத்தருடைய குற்றம் குறைகளை பற்றி அவங்க அதிகமாக விசாரிப்பாங்க, விவாதிப்பாங்க. இவங்ககிட்ட நல்ல இவங்ககிட்ட இந்த மாதிரியான குறைக்குது, இவன் இதை பண்ணிட்டான், இதில் இவன் மாட்ட போகிறான், இதில் வசமாக மாட்டிட்டான், இப்படிலாம் அவன் சரியே போகிறான் அப்படின்றத மட்டும் மனிதர்களை பற்றி விவாதிப்பாங்க. அதில் அவங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி. அடுத்தவங்களோட குறை சொல்கிறதையும், அவங்க அடுத்தவங்களை இறக்கி பார்க்குறதையும், அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தி பார்க்குறதுலையும் அவங்களுக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி இருக்கும். வம்பு கதைகளை பேசுவாங்க, வம்பு கதைகளை பேசி அடுத்தவங்களை வம்புழுப்பாங்க. அடுத்தவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்தா வச்சுங்க, அவங்களுக்கு அதாவது வயிறு எரியும், அவங்க அப்படியே வாடி வதங்கி போயிடுவாங்க. அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கிறது, அடுத்தவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதில் ஏதாவது ஒரு கதையை பேசி அதில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிவிட்டு அவங்களுடைய மகிழ்ச்சியை கெடுப்பாங்க. இந்த மாதிரி விவாதத்தில் விவாதிக்கிறவங்க அவங்க அதமர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள நம்ம தனிமைப்படுத்தி ஆகணும், சமூகத்தில் கண்டுபிடிச்சி தனிமைப்படுத்தி ஆகணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த அதமர்கள்கிட்ட நீங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரை நீங்கள் எந்த மனிதர்களை கண்டுபிடிக்கிறீங்களே இல்லையோ அதமர்களை நீங்கள் கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த அதமர்கள் எப்படி பேசுவாங்கன்னா, வெறும் மனிதர்களோட குணநலங்களை மட்டும் பேசுவாங்க. அந்த மனிதர்களோட குணநலங்கள்லேயும் தீய குணங்களை மட்டும் பேசுவாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற குத்தம் குறையை மட்டும் பேசுவாங்க. அந்த குத்தம் குறையை பேசுகிறது மூலமாக நல்லவங்களுக்கு, மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு துன்பத்தை விளைவிப்பாங்க, ஊறு விளைவிப்பாங்க. வீணாக வம்பு பேசி உரண்டு இழுத்து அவங்களுக்கு பிரச்சனை வரது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை வர மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க அதமர்கள். இந்த அதமர்களை நீங்கள் நீக்கணும். நீங்கள் அதமர்களை பார்த்த உடனே அவங்கக்கிட்ட தள்ளி நிற்கணும். அவங்கக்கிட்ட நீங்கள் பேச்சு கொடுக்கக்கூடாது, பழகக்கூடாது, தனியாக இடையே வந்துடணும். ஏன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை அவங்க கிளப்பிவிட்டு போயிடுவாங்க. ரைட்டுங்களா? இதுதான் உத்தமர்கள், மத்தியமர்கள், அதமர்கள். இந்த 3 வகையான மனிதர்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த 3 வகையான மனிதர்கள் எப்படி பேசுவாங்க அப்படின்ற அந்த வார்த்தையில், அந்த பேச்சுகள் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதை தெரிஞ்சு அவங்க எப்படியாப்பட்ட மனிதர்கள் அப்படின்றத கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட நம்ம நெருங்கணுமா இல்லை விலகணுமா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணணும். நல்ல துறவிகள்கிட்ட சத்வகுணம் மட்டும்தான் இருக்கும். இல்லறம் நடத்துகிறாங்க இல்லையா, இல்லறம் நடத்துகிறவங்கக்கிட்ட சத்வகுணம், ரஜஸ், தமஸ் அப்படின்ற 3 குணங்கள் இருந்தாலும் அது எந்தெந்த அளவில் இருக்குது அப்படின்றத வச்சு அந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற மனிதர்களை நம்ம பிரித்து பார்க்கலாம். ஆனால் நல்ல துறவிகள்கிட்ட இல்லை சாதுகள்கிட்ட எல்லாமே சத்வகுணம் தான் இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ நம்மக்கிட்ட சத்வகுணம் ரொம்ப மேலோங்கி இருக்கும்போது நாம் உத்தமர்களாக இருப்போம்.
ரஜஸ் குணம் மேலோங்கி இருந்தால் நம்ம மத்தியர்களாக இருப்போம். தமஸ் குணம் மேலோங்கி இருந்தால் நாம் அதமர்களாக இருப்போம். இப்படி தான் நம்ம நடந்துக்குவோம். இப்போ சத்வகுணம், ரஜோகுணம், தாமச குணம், இந்த 3 குணங்களும் எப்படி நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய செயல்களை வடிவமைக்குது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சத்வகுணத்தை அதிகரிக்க செய்கிற பயிற்சிகளை நீங்கள் செய்யணும். உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரணும். இந்த சமூகத்துக்கு சொல்லித்தரணும். இந்த சமூகத்தில் எப்படி இந்த சத்வகுணத்தை மேலோங்க செய்யணும் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். சமூகத்துக்கும் வழிகாட்டணும். ஏன்னா சத்வகுணம் மட்டும்தான் உங்களை இறைநிலைக்கு கொண்டு போகும். இந்த சமூகத்திலே நல்ல பேர் புகழோட வாழ வைக்கும். இந்த சத்வகுணத்தின்படி தான் உங்களுடைய தவம், தானம், உணவு எல்லாமே அமையுது. இப்போது அந்த உங்களுடைய உணவு, உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே சத்வகுணத்தை பேஸ் பண்ணி அமையும் போது உங்களுடைய தானமும் தவமும் உங்களுடைய கர்மமும் சத்வகுணமாக இருக்கும். அந்த சத்வகுணம் கர்மம், சத்வகுண தானம், சத்வகுண தர்மம், சத்வகுண தவம் அப்படின்றது உங்களை இறைவனை நோக்கி கூட்டிகிட்டு போகும். இதுதான் மும்மைகள் அப்படின்றது. இங்கே பல வகையான மும்மைகள் இருக்குது. அந்த பல வகையான மும்மைகளில் 3 மும்மைகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த 3 மும்மைகளும் 3 குணங்களை வச்சு தான், அது அடிப்படையை வச்சு தான் செயல்படுது. இதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த 3 குணங்கள் என்னென்னா சத்வகுணம், ராஜசகுணம், தாமச குணம். இது பகவத்கீதையில் கடைசி 2 அத்தியாயங்களில் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நான் ஃப்யூச்சரில் அதை ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இந்த பேசிக்காக இருமைகள் அப்படின்றத நம்ம கிளியராக நம்ம இப்போ சொல்லியிருப்போம். அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் கொடுக்குறேன், பாருங்கள், உங்களுக்கு புரியும். அதே போல் மும்மைகள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த மும்மைகளை பற்றி, அந்த குணங்களோட மும்மைகள், அதுக்கப்புறம் வினைகளோட மும்மைகள், அதுக்கப்புறம் மனிதர்களோட மும்மைகள், இந்த 3ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3ம் தெரிஞ்சு எந்தெந்த வினைகளை எங்கெங்கே பிரித்து பார்க்கணும், எந்தெந்த மனிதர்களை எப்படி பிரித்து பார்க்கணும், எந்தெந்த குணங்களை நம்மக்கிட்ட மேலோங்க செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சு நீங்கள் வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா இந்த உலக வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி, ஒரு சிறந்த இடத்த உங்களால் பிடிக்க முடியும். ஒரு சிறந்த முன்னேற்றத்தை உங்களால் பார்க்க முடியும் அப்படின்றது உறுதி. நான் உறுதியாக சொல்கிறேன். நன்றி.